தஞ்சையின் பாரம்பரிய சிறப்புகளில் ஒன்றாக விளங்கும் கௌசியா உணவு கடைகள் இரவு நேரங்களில் எப்படி இயங்குகின்றன என்பதை இன்றைய நீங்கள் உறங்கும்போது பகுதியில் பார்க்கலாம். தஞ்சாவூர்னு சொன்னாவே நம்ம நினைவுக்கு வர்றது தலையாட்டி பொம்மையும் தஞ்சாவூர் பெரிய கோயிலும் அரண்மனையும் தான். இப்படியே தஞ்சாவூர் சிறப்புகளை நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம நீங்கள் உறங்கும்போது நிகழ்ச்சியில் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் பர்மா காலனியில் கௌசா அப்படிங்கிற ஒரு உணவை இரவு நேரங்களில் தயாரிச்சிட்டு இருக்காங்க. தற்போது அந்த இடத்துக்கு நம்ம போய் தயாரிக்கக்கூடிய உணவுகளை இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. பார்ப்பதற்கு நூடுல்ஸ் போன்று தோன்றும் இந்த உணவு பர்மாவிலிருந்து தஞ்சைக்கு வந்தது. பர்மா போரின் போது அங்கிருந்து தஞ்சைக்கு வந்தவர்கள் வசித்து வரும் பர்மா காலனி பகுதியில் மட்டும் 18 இரவு நேர கவுசா கடைகள் உள்ளன. மைதா மாவு கொண்டு தயாரிக்கப்படும் கவுசா உணவு வடை கவுசா, முட்டை கவுசா என இரு வகையாக விற்பனை செய்யப்படுகிறது. இது கவுசோன்னு சொல்லுவாங்க. இது பர்மா புட்டு. பர்மாவில் உள்ளவங்களுக்கு தான் இது தெரியும். அதோட இது இருந்தாலும் இப்போ எங்கள் எல்லாரும் வாங்கி சாப்பிட்டுட்டு இதை இப்போ எங்கள் ஆளுகளே கூட கொஞ்சம் வருமானத்துக்கு இது பண்ணிவிட்டு காசு போகுதுன்னு சொல்லிட்டு வாங்க மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் அந்த வெளி ஆளுங்க, அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களாம் பார்த்துட்டு இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இதை வச்சு தான்ப்பா நான் ஒரு முன்னேற்றத்துக்கு நல்லபடியாக 2 பொண்ணை கட்டி. இரவு நேரத்தில் எந்த நேரத்தில் வந்தாலும் இந்த கவுசா கடைகளில் இந்த உணவு கிடைக்கிறது. சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் விரும்பி உண்ணும் உணவாகவும் இது உள்ளது. ஆட்டோ ஓட்டிகிட்டு இரவு நேரங்களில் போகிறதுக்கு 11 மணி 12 மணி ஆகும். அது போகும்போது எங்களுக்கு என்ன தான் டவுனில் புரோட்டா இட்லி கிடைச்சாலும் இது பர்மா உணவு நல்லா கவுசோ நல்லா உணவு. இது நல்லா போகிறப்போ நைட்டு போகும்போது வீட்டுக்கு போகும்போது நம்ம சாப்பிட்டு போனாலும் இது நல்லா செரிமானம் சீன சக்தி நல்லா இதாக இருக்கும். ஆரம்ப கட்டங்களில் பர்மாவிலிருந்து இங்கு வந்தவர்களின் உணவாக இது இருந்தாலும் தற்போது தஞ்சை மக்களின் விருப்ப உணவுகளில் ஒன்றாக மாறிவிட்டது. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு உணவுகள் சிறப்பாகவே இருக்கும். நம்ம தஞ்சாவூரை எடுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல்வேறு உணவுகள் இருந்தாலும் நம்ம பர்மா காலனியில் விற்கக்கூடிய கவுசாங்கிற ஒரு பொருளுக்கு தான் மிகப்பெரிய மவுசா இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய பர்மா மக்கள் இதை சாப்பிட்டுட்டு வந்தாலும் தற்போது தஞ்சை மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தை தூண்டியுள்ள மிக சுவையான ஒரு உணவாகவே இருக்கிறது. இது தற்போது தஞ்சை மக்கள் சாப்பிடக்கூடிய உணவாகவே மாறிக்கிட்டு வருகிறது. வெங்கடேஷ், நியூஸ் 7 தமிழ், தஞ்சாவூர்.